இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி என்றென்னை தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி என்றென்னை தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரை ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். பேதுரு மரித்தெழுத்து பின்வாங்கி போன பிறகு உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை சந்திக்கிறார். போஜனம் எல்லாம் பண்ண பிறகு இந்த கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி இயேசு கேட்டிருக்கணும்? எப்பா நீ மறுதளிச்சிட்டியப்பா, நீ மறுதளிக்க மாட்டேன், கடைசி வர கூட நிப்பேன்னு சொல்லி பயங்கரமா வைராக்கியமா பேசினிய, பெருமையா பேசின, இன்னைக்கு நீ எங்க போனா நான் சிலுவையில் அறையப்படும் போது இயேசு கேட்டிருக்கணும். ஆனால் அதை கேட்கவில்லை. மற்றவர்கள் என்றெல்லாம் அதைத்தான் செய்திருப்பாங்க. நீ சொன்ன வாக்கு இப்படி இல்லையப்பா, வாக்கு மாறி போயிட்டேன்னு சொல்ல திட்டிருப்பாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவும் இல்லை, அப்படி பேசவும் இல்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிப்பாய் என்று சொன்னால் நான் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாகன்னு சொல்லுகிறார். எந்த விதத்திலும் ஆண்டவர் குத்தி காண்பிக்கிறவரே அல்ல, அல்லது குறை சொல்லிட்டே இருக்க போறதுல இது இப்படிதான், இது திருந்தாது, இது மாறாது, இது அவ்வளவுதான். அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் பார்ப்பதே இல்லை. ஆண்டவருடைய பார்வை நிறைவான பார்வை. அவருடைய பார்வையிலே குறைவாய் இருக்கிறது கூட நிறைவாய் மாறிவிடும். அதுதான் உண்மை. பேதுரை பார்த்து கேட்ட அந்த வார்த்தை எவ்வளவா தாக்குகிறது. சரண்டர் ஆயிருந்தாரு. 3 முறை அப்படி கேட்கிறாரு. ஆண்டவரேன்னு சொல்லி அழுது ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு பக்கமாய் திரும்பி அர்ப்பணித்து மகிமையாய் பயன்படுத்தப்பட்டதை வேதத்திலே வாசிக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் அன்பு. தேடி இயேசு வருகிறார். பேதுருவை தேடி வந்தேன், நான் நேசிக்கிறப்பா, நீ நேசிக்கிறாயா? நீ என்ன மறுதளித்தாய், எனக்கு துரோகம் பண்ணினாய், என்னை பின்பற்றவில்லை, ஆனாலும் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். காரணம் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு என்று சொல்றாரு. அவர் குறைய பார்க்கல. அந்த குறைவான சூழ்நிலையிலும் மறுதளித்து போன நிலைமையில தன்னுடைய அன்பை தான் பொழிகிறார். ஒரு அருமையான குடும்பம், கணவன் மனைவி. நேரா கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே சாப்பிட்டுட்டு இன்னொரு மீட்டிங் போனோம். வேகமா என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. சாப்பாடை மனைவி போட்டு வைக்கிறாங்க. வேக வேகமா சாப்பிடும் போது ஒரு கல்லு கடிபட்டுருச்சு வாயில. உடனே மனைவி அதை சத்தம் கட்ட உடனே அவர் முகம் மாறும், திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல கல்லு வாயில கடிப்பட்டால் அது ஏதாவது சரியில்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு சரியே கிடையாது, ஒரு சரியான சோறை கூட பொங்க தெரியல, டேஸ்டா கூட வைக்க தெரியல, இது கூட உனக்கு எடுத்து செய்ய தெரியல, இப்படிதான் உன்னை வளர்த்தாங்களோலாம் என்னென்னலாமோ அந்த பொண்ணுடைய அம்மா வீட்டெல்லாம் இழுத்துருவாங்க உள்ள. மனுஷன் உண்மை செய்யல. உடனே அந்த கல்லை எடுத்து துப்பிட்டு இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வேகமா கை கழுவி வேகமா போகும்போது, கல்லு கடிச்சிட்டு இல்லைங்களாப்பா அப்படின்னு பட்டுனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது எப்பமாவது வரதானே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் பரவாயில்ல, நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு போனதும் இந்த சகோதரிக்கு அதிகமா பாதிச்சிருச்சான். நம்மளை கோவப்பட்டுருக்கலாம், பார்த்து சமைக்க மாட்டியா, கல்லெல்லாம் எடுத்து போட்டு சமைக்க மாட்டியா? அவர் சொன்னார், நான் தான் கொஞ்சம் கவனம் இல்லாம சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் கவனமா பார்த்து அந்த கல் எடுத்து நான் தூக்கி போட்டிருக்கலான்ட்டு சொல்லி அப்படி சொன்னாராம். விவேகமா நடந்து கொண்டாராம். இதனால அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் கெட்டு போகல. யாராவது ஒரு விட்டு கொடுத்து போனால், யாராவது தாழ்த்தி போனால், யாராவது கொஞ்சம் கோபப்படுறத நிறுத்திட்டா போதும், அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வராது. இன்னைக்கு பதிலுக்கு பதில் ஆர்குமெண்ட், வாக்குவாதம் சொல்லிதான் இன்னைக்கு குடும்பங்கள் உடஞ்சி செதுறது. அப்படி வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். ஏசுதான் நமக்கு முன்மாதிரி. மறுதளித்த பேதுருவே தேடி போறாரு. தேடி போய் அந்த பேதுருவை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா. எடுத்த உடனே கோபப்படுறோமா? எடுத்த உடனே எரிந்து பேசுறோமா? எடுத்த உடனே தூக்கி அடிக்கிறோமா? அப்ப அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ள இல்லை. அந்த அன்பு இருந்தா சகலத்தை தாங்கும், சகிக்கும், நம்பும். அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட கேட்போமா?
அந்த அன்பினால் நிரம்பி இருக்கும் பொழுது குடும்பத்தின் சமுதாயத்தை மாற்றி விடலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அன்பு நிறைந்த தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பின்வாங்கி போன பேதுருவை தேடி போய் நேசிக்கிறத காண்பித்தீங்கப்பா. நம்முடைய அன்பு அளவில்லாத அன்புப்பா, எவ்வளோ பெரிதுப்பா, நிறைவான அன்பு. அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்ல. சின்ன காரியம்ப்பா, அதுதான் பெரிய பிரச்சனையை வெடிச்சு குடும்பங்கள் ஒட்டைந்து சிதறுதுப்பா. பிசாசனால் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். சின்ன காரியங்கள்லாம் சமாதானத்தை இழந்து விடாதபடி கோபத்தை தூக்கி போட்டுட்டு பொறுமையோடு எல்லாவற்றையும் விவேகத்தோடு ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகட்டும். நடத்த இந்த நாளில் ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனமை நமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சிறு காரியமானாலும் பெருசானாலும் சமாதானத்தை இழந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொறுமையா விட்டு கொடுத்து மேன்மையா மற்றவங்களை நினைங்க. வீட்டுல உள்ளவங்கிட்ட பேசி பாருங்க. எல்லாவற்றும் சமாதானம் இருக்கும். சந்தோஷத்துக்கு அங்க குறைவே இருக்காது. இது சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.